வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு வழுதனங்காய் தீயல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடட்டும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டாச்சு. இதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் இதை விட அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டாச்சு. இது நல்லா ஆறட்டும். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு வழுதனங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இதோட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ தேங்காய் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். வழுதனங்காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி வச்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளவுதான், நம்ம வழுதனங்காய் தீயல் சூப்பராக ரெடியாகியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.